வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் ஒரு 5 செம்பருத்தி பூவு, ஒரு 10 செம்பருத்தி இலை, கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு எண்ணெய் காய்ச்சிருக்கேன் பாருங்கள். இது நல்லா நம்ம காய்ச்சி நல்லா ஆறி ஒரு நாள் ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து பாட்டிலில் ஊற்றி வச்சு தலைக்கு தேய்ச்சோன்னு வைங்களேன், இந்த முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் குறையும். புரியுதுங்களா? அதுக்காண்டி நம்ம கையிலே நம்ம செஞ்சுக்கலாம். கண்ட எண்ணெயை வாங்குறப்ப கெமிக்கல்லாம் கலந்துக்கிறாங்க. அதனால் நம்ம ஒரிஜினலாக தேங்காய் எண்ணெய் வாங்கி விவிடி கோல்டு தான் வாங்கியிருக்கேன். அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்ச உடனே அந்த கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இது மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா காய்ச்சி இங்கே பாருங்க, கலர் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? முடி கொட்டுறது கொஞ்சம் நமக்கு நிற்கும், முடி வளரவும் செய்யும். ஓகேவா? கருவேப்பிலை சாப்பிட்றப்ப எப்படி நமக்கு பெனிஃபிட்டோ அதே மாதிரி இப்படி எண்ணெயில் காய்ச்சி நல்லா இன்றைக்கி மத்தியானம் காய்ச்சினிங்கன்னா நாளை மதியம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற இதெல்லாம் அந்த எண்ணெய் இது பண்ணும். அப்போ நமக்கு நல்லா தலைக்கு நல்ல ஒரு ஆயில். புரியுதுங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது மாதிரி அந்த பொடுகெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வேப்பிலையை போட்டு காய்ச்சி தேய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கையிலே செஞ்சுக்கலாம். ஓகேவா? இது சிக்கனம். புரியுதுங்களா?